ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தட்டு வடை செட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிப்பட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை சிறிதளவு. ஒரு கேரட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி திருவி வச்சுக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சட்னி தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த சட்னி இருக்கோ அந்த சட்னியை வச்சு நாம் இந்த மாதிரி தட்டு வடை செட்டு செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிப்பட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக நம்ம சட்னி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சட்னி தடவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதிலேயே கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்துக்கலாம். கேரட்டு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இதிலேயே லைட்டாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம். இப்போது இந்த தட்டு வடையும் எடுத்து இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான தட்டு வடை செட்டு ரெடி. இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான தட்டு வடை செட்டு ரெடி. இப்போ இது மேலேயே கேரட்டை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை இது மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.